ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. எங்கள் ஊரில் வந்து 5 நாள் திருவிழான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ வந்து 3 நாள் திருவிழா முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 3வது நாள் திருவிழா. 3வது நாள் திருவிழா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சாமி வேஷம் போட்டு எல்லாம் ஊர்வலம் வருவாங்களாம். இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி தான் நடக்க போகுது. சாமி வேஷம் தான் உள்ளே போட்டுட்ருக்காங்க. வாங்க, நான் போய் காட்டுறேன். உள்ளே வாங்க. இந்த அண்ணாவுக்கு தான் அம்மன் வேஷம் போட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக நீட்டாக அம்மன்னா பிரம்மாண்டமாக இல்லை, நார்மலாக அம்மன் வேஷம் போட்டால் நார்மல் வேஷம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேக்கப் ஆர்டிஸ்ட்டை காட்டுறேன் பாருங்கள். அவங்கள ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு பிரியா. இவங்க பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க, பிரியா. இவங்க தான் மேக்கப் போட்டாங்க. இதாங்க ஓவரால் அம்மனோட கெட்டப். அவ்வளோதாங்க, சாமி ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகி கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. போயிட்டு ஊர்வலம் வருவாங்கள்ல, அந்த டைமில் நான் உங்களுக்கு காட்டுறேன். சாமி வந்துருச்சுங்க, வாங்க காட்டுறேன். ஹாய்ங்க, சாமி வந்து போயிடுச்சு. பாப்பா பாருங்கள், இன்றைக்கி தாங்க பொண்ணு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு. பாப்பா நல்லா இருக்கா சொல்லுங்கள். சரிம்மா, அண்ணவா ஈனு முடிஞ்சு காட்டுற. அழகா சரி. பாப்பா நல்லா இருக்கா? இன்னும் வளையல் போடலை, அதெல்லாம் போடக்கூடாதான். ட்ரெஸ்ஸு போட்டதே பெருசா. குட்டி வளையல், நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வளையல் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வளையல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இஷ்டமாக ஒரு வளையல் எடுத்து போட்டிருக்கு. பரவாயில்ல, குழந்தை என்னது பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸு போட்டதே சந்தோஷம் எனக்கு. அவ்வளோதான் சொந்தங்களே. நைட்டு கரகை எடுத்துகிட்டு வந்தாங்க. 3வது நாள் திருவிழா சிறப்பாக முடிஞ்சது. நாளைக்கு 4வது நாள். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்து தீமிதி திருவிழா. அந்த வீடியோவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சொந்தங்களே.